ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். ஒன்பது கிரகத்தை பற்றி பார்த்தோம். இப்போ 9 கிரகத்தோட அந்த 9 கிரகமும் ஒவ்வொரு பண்புகளை கொண்டது. அந்த மாதிரி என்னென்ன பண்புகள் அந்த கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன் ஒரு கிரகம். இந்த சந்திரன் தான் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த சந்திரனுடைய கிரகத்துடைய பண்புகள் என்னென்னா, சந்திரன் ஒரு தாயுள்ள கிரகம், ஒரு இரக்கமான ஒரு கிரகம், நீர் சம்பந்தமான கிரகம்தான் இந்த சந்திரன். அதுக்கப்புறம் சூரியன் ரெண்டாவது. சூரியனுடைய கிரகம் எங்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமோ, ஒளி சம்பந்தமான அமைப்புகள் இருக்கோ அது பூரா சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும். அது ஒரு சூரியனுடைய ஒரு பண்பு. அதே மாதிரி சூரியனுடைய இன்னொரு பண்பு தலைமை பண்பு, அதிகாரம் பண்ணுறது. அந்த மாதிரி அமைப்பில் உள்ளதான் இந்த சூரியனுடைய கிரகம். ஒரு மேனேஜராக இருக்கிறது, ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறது, ஒரு முதலமைச்சராக இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை அந்த சூரியன் கொடுப்பார். அடுத்து குரு கிரகம். குரு ஒரு ஆன்மீக கிரகம். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் அமைப்பில் உள்ள கிரகம்தான் அந்த குரு. அமைச்சருக்கான ஒரு கிரகம்தான் குரு. குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அதே மாதிரி தங்கம், அதே மாதிரி பணம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த குரு பகவான். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு உடைய அமைப்பில் உள்ளவங்களாம் சுக்கிரன் ஆகும். மீடியா துறை, அதே மாதிரி காதல், காமம், உல்லாசம், ட்ராவல்ஸ் போன்றவற்றை ஒரு அம்சமாக உள்ள கிரகம்தான் சுக்கிரன். அதே மாதிரி ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய காரத்துவம் அமையும். அதுவும் இந்த சுக்கிரனுடைய பண்புகளாக வரும். அடுத்து புதன் கிரகம். புதன் கிரகம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அமைப்பு கிரகம் தான் இந்த புதன் கிரகம். இந்த புதன் கிரகத்துடைய பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர் துறை, அதே மாதிரி நடிப்புத்துறை, இதில் ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த புதன் கிரகம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துடைய பண்புகள்னு பார்த்திங்கன்னா, போலீஸ், இராணுவம், காவல்துறை, செக்யூரிட்டி வேலை, டீ கடை போன்ற அமைப்பில் உள்ள கிரகம்தான் இந்த செவ்வாய் கிரகம். அடுத்து சனி கிரகம். சனியோடைய பண்புகளை நம்ம பார்க்குறது என்னென்னா, சனி இரும்பு தொழிலில் சம்மந்தப்பட்டது தான் இந்த சனி கிரகம். அதே மாதிரி குடிக்கக்கூடாத திரவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதனுடைய பண்புகளை கொண்டதும் இந்த சனி கிரகம்தான். அதே மாதிரி வக்கீல் வேலை, ஆடு மாடு மேய்த்தல், விவசாயம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சனி கிரகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8வது கிரகமான ராகு. இந்த ராகுக்குன்னு தனியாக பண்புகள் இல்லை, ஆனால் சில அமைப்புகளில் இது ஒத்து வருது. ராகு ஒரு பேராசையான ஒரு கிரகம். அதே மாதிரி டிரைவர் தொழிலில் இருக்கவங்களுக்கு அதிக ஆதிக்கத்தில் இருக்கவங்க இந்த ராகு. அதே மாதிரி ஏமாற்றுதல் அப்படின்ற ஒரு ஆதிக்கத்தில் ஒரு பண்புகளில் வரக்கூடிய கிரகம்தான் இந்த ராகு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது கிரகம் கேது. இந்த கேது ஒரு ஞானக்காரகன் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம். அதனால் இந்த ஞானக்காரகன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு மறைபொருள் அமைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த கேது. நன்றி, வணக்கம்.